ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்னைக்கு சொல்ல போகிற மூவி தாய் ஹாரர் மூவி தான். இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் ஹாரர் இருக்கோ இல்லையா, ஆனால் காமெடி நிறையா இருக்குது. பேய் வச்சு ஹாரர் மூவி எடுக்கலாம், ஆனால் காமெடி மூவி எடுக்க முடியும்னு இந்த படத்தை பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மூவியோட பேர் கோஸ்ட் டே. வாங்க இப்போமே வீடியோக்குள்ளே போகலாம். மூவியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு காரில் ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. அது யார் வீடுனா அவளோட ஃப்ரெண்டு வீடு. அவள் ஃப்ரெண்டு பேர் நேன். இந்த நேன் என்னடானா தூக்கில் தொங்க பார்க்கா. இவன் உடனே தடுத்து நிறுத்திடுதான். இன்னைக்கு நேனோட பர்த்டே. நேனுக்கு அவளோட பாய் ஃப்ரெண்டு கூட ஏதோ பிரச்சனை ஆகிட்டு அதனால தான் தூக்கில் தொங்க போகிறான். இவன் என்னடானா நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுதா. கால் பண்ணோடனே ரிங்கு போகுது. அந்த ஃபோனு பக்கத்தில் தான் இருக்குது. பக்கத்தில் ஃபோனை போய் எடுக்க பார்க்க பக்கத்துலேயே அவன் பாய் ஃப்ரெண்டு தலையில் அடிபட்டு இறந்து கிடக்கான். இந்த பக்கம் நேனை பார்த்தா அவள் திரும்பவும் தூக்கில் தொங்க போயிருதா. நேனை திரும்ப காப்பாற்ற போகும்போது கருத்தை ஒரு கை வந்து இவளை பிடிக்கி யாருன்னு திரும்பி பார்த்தா அந்த இறந்து போனவன் எந்திரிச்சு நிற்கான். கூடவே இன்னொருத்தையும் நிற்கும். இவ உடனே பார்த்தோன்னே அலறுத. அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு தடியங்கிட்ட அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போதான் தெரியுது அது ஒரு டிவி ஷோனு. அந்த லேடி பேசி முடிச்சோடனே ஒரு பொம்மையை கீழே இருக்கணும். அந்த பொம்மை ஸ்டக் ஆகி நின்று இப்போ வரதான் நம்ம ஹீரோயின். என்னடா முட்டா பசங்களா ஸ்டக் ஆகி நின்றுக்கிட்டான்னு கேட்டுக்கிட்டு இருக்க பட்டனை பூரா தெரிஞ்ச மாதிரி அமுக்குதான். இந்த பக்கம் மேல இருந்து தண்ணி கொட்டுது. அந்த பொண்ணு அங்க இருந்து ஓடி போயிருதா. நம்ம ஹீரோயினை டைரக்டர் திட்டிக்கிட்டே இருக்கு. எல்லாரும் சேர்ந்து விளக்கு வச்சு விட்டீங்களே ஷோக்கு, பேக்கப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு டைரக்டர். அப்படியே கட் பண்ணா அங்க நோபிட்டா மாதிரியே ஒருத்தன் இருக்கான். அவன் என்னடானா ஒரு கன்னை ரெடி பண்ணிட்டு இருக்கான். அந்த கன்னை வச்சு ஈஸியா பேய பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பக்கம் இருந்து நம்ம ஹீரோ வரான். என்னடா பண்ணிட்டு இருக்கான். நோபிட்டா என்ன சொல்றானா நம்ம மாஸ்டர் இல்லாமே பேய இதை வச்சு அடைக்கிடலான்னு சொல்றான். இன்னொரு பக்கம் விட்டத்தை பார்த்துட்டு ஏழா மாதிரி சூர்யா மாதிரி நிக்கிறல இவர் தான் மாஸ்டர். இவர் மேல செக் பண்ணதுக்கு தான் இவருக்கே தெரியாம இங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க ரெண்டு பேரும். நம்ம ஏழாம் அறிவு சூர்யா எதுக்குடா என்னைய கூப்பிட்டீங்கன்னு மாதிரி கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ சொல்றேன் இந்த கன்னை வச்சு எந்த பேய வேணாலும் பிடிச்சிடலாம் சொல்லி நம்ம ஹீரோ அந்த கன்னை யூஸ் பண்ணோன்னு உள்ள இருந்து வலை வருது. ஸ்டைலா ஒத்த கைட்டு வலையை பிடிக்காரு நம்ம மாஸ்டர். பிடிச்ச அடுத்த நிமிஷமே கரண்ட் ஷாக் அடிக்க ஆரம்பிச்சு. இந்த பக்கம் சோடா குட்டி கிட்ட கேட்டா அது ஒண்ணும் இல்ல, ஹை வோல்டேஜ் மட்டும்தான், ஒரு ஆளை கொள்ளுத அளவுக்கு மட்டும்தான் இருக்கும் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் பார்த்த வேலையால ஏழாம் அறிவு சூர்யா மாதிரி இருந்தவரை கஜினி சூர்யாவாக்கிட்டாங்க. நம்ம மாஸ்டர் யாரு நான் எங்க இருக்கேன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. சோடா குட்டி ஏதாட்டும் ஆயிட்டுயா அப்படின்னு கேட்கான். ஆமாப்பா எனக்கு இடதுக்குன்னு அப்பதே இருந்து துடிச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்றான். அப்படியே கட் பண்ணா நைட் ஆகுது. ஹேங் ஓவர் படத்துல வர மாதிரி என்ட்ரி கொடுத்துட்டு வராங்க. எங்கடா வராங்கன்னு பார்த்தா ரோட்ல மந்திர பொருட்கள் எல்லாம் வச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. அப்பவும் பார்த்து போலீஸ்காரனும் வந்துருதானுவன். அலறி அடிச்சுட்டு அங்க இருந்து முட்டுச்சந்துக்கு ஓடி போறாங்க. முட்டுச்சந்துல மாஸ்டர் மட்டும் ஏறி குச்சிட்டாரு அந்த சைடு. இவங்க ரெண்டு பேரும் காலில் விழுந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. அந்த போலீஸ் ஆபீசர் நான் உங்களோட பெரிய ஃபேன் மாஸ்டர்னு சொல்லி நெஞ்ச காமிக்கானு. அப்படியா ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு ரெண்டு பேரும் அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஒரு பில்டிங்கை காமிக்காங்க. நம்ம ஹீரோயின் ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போனா நம்ம ஷோவை இழுத்து மூட வேண்டியதான். நம்ம ஹீரோயின்ட்ட சொல்றாங்க உனக்கு வேலை போகிறது கூட நிறைய சான்ஸ் இருக்கு, எப்படியாட்டு டிஆர்பி ஏத்தணும், உண்மையான பேய் பிடிக்கிறவங்களை கூட்டிட்டு வான்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயின் அந்த மாதிரி ஆட்களை எங்க போய் நான் தேடுவேன்னு சொல்லிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணாங்க. இந்த பக்கம் நேற்று போலீஸ் துரத்திட்டு வந்ததுனால காம்பவுண்ட் ஏறி குச்சிருப்பாரு மாஸ்டர். அதுல கழுத்து ஒரு சைடா திரும்பி மாஸ்டருக்கு ஒரு சைடு மண்டை கலங்கி போச்சு. அதனால நம்ம நூடுல்ஸ் விற்க போயிருமான்னு கேட்காரு. எல்லாரும் இந்த வேலையை விட்டுட்டு அங்கெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. முன்னாடியே பெல் அடிக்கி ஓடி போய் யாருன்னு போய் பார்க்காங்க. யாருக்கும் பேய் ஓட்டுன்னு சொல்லி போன் அடிச்சிருக்காங்க. மாஸ்டரால அந்த நிலைமையில பேய் ஓட்ட முடியாது. அதான் சிசியா நாங்க ரெண்டு பேரும் இருக்கோமே, நாங்க போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு இருந்து ரெண்டு பேரும் கிளம்புதாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு கெட்ட கெட்ட கனவா வருது. அவ கார் அவகிட்ட இருந்து புடிங்கிட்டு போறாங்க. அவ வீடு இல்லாம தெருவுல படுத்தடக்கா. இந்த மாதிரி கெட்ட கனவு வருது. இருந்தால முழிச்சு பார்க்க கரெக்டா ரெண்டு பேரும் நம்ம ஹீரோயின் இருக்க பில்டிங்ல தான் வந்து நிக்காங்க. நம்ம ஹீரோயின் எலியை பார்த்து பயந்த உடனே அலறுதா. அதை கேட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்குள்ள ஐயா சாமி எங்களை காப்பாத்துங்கன்னு கும்பிட்டுட்டு உள்ள வராங்க. ஹீரோயின் யார் நீங்க எங்க இருந்து வெளில போங்கன்னு சொல்றா. நம்ம சோடா கிட்ட என்ன சொல்றேன்னா பாத்தீங்களா அந்த பேய் நம்மளே வெளில போக சொல்லுதுன்னு சொல்லி ஏத்தி விட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளில போங்கடா முட்டா பசங்களான்னு சொல்லி எல்லா பொருளையும் தூக்கி அவங்க மேல எரியுதா. நம்ம சோடா குட்டி அதையும் விடாம இங்க பாத்தீங்களா நம்மளை எப்படிலாம் அட்டாக் பண்ண. நம்ம ஹீரோ அந்த பேயை வருது வரைக்கும் இங்க இருந்து நாங்க போக மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். உடனே சோடா குட்டி அந்த கண்ணை எடுத்து அவன்கிட்ட கூட ஹீரோயின் என்னைய விட்டுருன்னு சொல்லி கஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த கண்ணை ஷூட் பண்ணும்போது கண்ணு வேலை செய்ய மாட்டேக்கு. பேயே ஓடிப்போன்னு சொல்லி சுடுகாட்டுல இருந்து எடுத்த சாம்பலை எடுத்து மூஞ்சில போட்டு விட்டுருக்கான். எல்லாத்தையும் நம்ம சோடா குட்டி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அவ திரும்பவும் எந்திரிச்சு இவன் கூட சண்டை போட வரா. உடனே வயிற்றுலயும் மூஞ்சிலையும் குத்தி மயக்கம் போட வச்சிருக்கா. அதுக்கப்புறமா அவன் திரும்ப எந்திரிச்சு வரா. சோடா குட்டிக்கிட்ட அந்த பெரிய ஆயுதத்தை எடுக்க சொல்றான். அவன் உடனே நம்ம ஹீரோவோட டவுசரை கீழே கழட்டி விட்டு என்னடா செய்ய சொன்னு கேட்டதுக்கு இல்லப்பா இதுதான் பெரிய ஆயுதம், இதை காமிச்சு அந்த பேய் அலறிடும் அப்படின்னு பார்த்து நம்ம சோடா குட்டிக்கு ஏதோ சத்தம் கேட்குதுன்னு ஜன்னல் வழியா எட்டி பார்க்கான். பக்கத்து வீட்டுல ஒரு மாங்கு நிக்காரு. அப்பதான் தெரியுது நம்ம வீடு மாதிரி வந்துட்டோம்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பேரத்தை கட்டையோட நின்று இந்த மாதிரி வேற யார்ட்டையும் காமிக்காதீங்க, ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா.
உடனே அங்கேருந்து அவளை தூக்கி பெட்டில் போட்டுட்டு மூஞ்ச தொடச்சிட்டு எதெல்லாம் எங்கே இருந்துச்சோ அங்கே வச்சுட்டு நம்ம சோடாகிட்டு இன்னைக்கு உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் மேடம்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுதாங்க 2 பேரும். அப்படியே கட் பண்ண அந்த பக்கம் நம்ம வானவில் அக்கா தான் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கோஸ்ட்டு ஷோவோட ஓனர் இவங்க தான். இந்த வானவில் அக்கா வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஒரு வாழைப்பழத்தை எடுத்து கையில் வச்சுட்டு உங்கள் ஷோ ரொம்ப கேவலமாக இருக்கு, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா உங்கள் ஷோவை இழுத்து மூடிடலாம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கோவம் வந்தோடனே அங்கேருந்து உங்கள் ஷோ வேண்டாம் ஒன்று வேணாலும் அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் டைரக்டரும் ப்ரொடியூசரும் அந்த பேய் ஓட்டுதால கண்டுபிடிச்சாங்க. அவங்க பேய் ஓட்டின வீடியோ ஒன்று இருக்குது, அதை ஹீரோயினி கிட்ட போட்டு காமிச்சிட்டு இருக்கான் டேரக்டர். அப்போதான் காமிக்காங்க அது யாருன்னு. 4 கண்ணா நோபிட்டாவும் குறுந்தாடி வச்ச கேடியும் வீடியோவில் இருக்க ஆளை தான் நீ போய் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ப்ரொடியூசர். அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் செட்டில் வேலை பார்த்த 2 பேரோட நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு வாட்ச்மேன் நிற்க அவன் என்ன சொல்றானா, ஒரு கலை நிகழ்ச்சி செய்த ஒருத்தன் அவன் கலை ரியலா இல்லைன்னு சொல்லி தன்னைத்தானே தீய வச்சு கொளுத்திக்கிட்டு ரியலா ஷோ பண்ணி காமிச்சான், அவன் இறந்தும் போயிட்டான், அதான் இங்க நடந்த கடைசி ஷோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து போய் டைரக்டர் கிட்ட நீங்க சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்கே அப்படியே கட் ஆகுது. இந்த பக்கம் நம்ம கஜினி சூர்யா கொஞ்சம் கொஞ்சமாக ஏழாமரி சூர்யாவாக மாறிக்கிட்டு இருக்காரு. அதனால சமைச்சிக்கிட்டே இருக்காரு. அந்த பக்கம் ஒரு பேய் நிற்கி, அந்த பேய் என்னடானா கறியை வெட்ட சொன்னா அதோட கையையும் சேர்த்து வெட்டிக்கிடுது. இந்த பேய் என்ன சொல்லுன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுது. ஏன்னா அது கல்யாண ஆசையோட இறந்து போயிட்டு நம்ம கஜினி சூர்யா என்னாலலாம் உன்னை கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் மாஸ்டர் ஒரு குடுவையில் அந்த பேயை அடைச்சி ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ மாஸ்டர் கண்ணில் படாமல் ஒளிஞ்சு போயிட்டு இருக்காரு. ஆனால் மாஸ்டர் எப்படியோ மோப்பம் பிடிச்சி வந்துருந்தாரு. நேற்று போன விஷயம் என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு மாஸ்டர். அது ஒன்றா அவளை பேய் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு ஓடிட்டுன்னு சொல்லி கூடையில் 4 கண்ணா நோபிட்டா வந்து கெடுத்து விட்டுருதான். அது என்னப்பா சொல்ற, கொஞ்சம் விட்டா நீ போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருந்திருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத, நாளைக்கு ஷோக்கு போறோம்ல அது விஷயம் என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். மாஸ்டர் அந்த ஷோக்குலாம் வரமாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. அப்படியே 2 பேரும் ரூமுக்கு வந்துருந்தாங்க. ரூம்ல வந்து நம்ம நொல்லகண்ணு நோபிட்டா நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன கேட்கானா, நீ உண்மையில பேய் பிடிப்பீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. 4 கண்ணு நோபிட்டா என்ன கேட்கானா, இவன் என்ன லூஸா இருப்பாளா இப்படி சந்தேகப்படுதா. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, நமக்கு பணம் தான் முக்கியம், அதை பத்தி கேளுன்னு சொல்றாரு. பணத்தை பத்தி கேட்டோன்னே அவ 25,000 ரூபான்னு சொல்றா. 2 பேரும் இப்பவுமே வரான்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. போறதுக்கு முன்னாடி மாஸ்டர் டீ குடிக்கும் போது டீ கப்ல மயக்க மருந்தையும் கலந்துருந்தாங்க. மாஸ்டர் உடனே மயங்கிருந்தாரு. நம்ம ஹீரோ அவர்கிட்ட இருக்க பேய் குடுவையில ஏதாட்டும் ஒன்று எடுத்துக்கோன்னு சொல்றாரு. நம்ம சோடா குட்டி ஒன்னு சேஃப்டிக்கு இன்னொன்னு எடுத்துக்கிட்டு 2 எடுத்துட்டு போயிருந்தான். அப்படியே கட் பண்ணா 2 பேரும் அவங்க சொன்ன இடத்துக்கு வந்துருந்தாங்க. இவங்க 2 பேரும் உள்ள போறாங்க. நம்ம ஹீரோயினே அந்த பக்கம் இருந்து வந்துகிட்டு இருக்கா. அவங்க மாஸ்டர் எங்க நம்ம ஹீரோயினி சின்ன வேலையா வெளில போயிருக்காரு, நாங்க எல்லாத்தையும் பார்த்து விடுதோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்களே ஒரு ஃப்ராடு, நீங்க எப்படி பேய் ஆட்டுவீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த பக்கம் இருந்து டைரக்டரும் ப்ரொடியூசரும் வந்துருந்தாங்க. மாஸ்டர் வரலையான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் போற போக்க பார்த்தா ஷோ நடக்காது போலேன்னு இவங்க 2 பேர்த்தையும் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கா. ப்ரொடியூசர் கேட்காரு, அப்படின்னா இவங்களை ஏதாட்டும் செஞ்சு காமிக்க சொல்லி அப்ப நான் நம்புதேன்னு சொல்றாரு. ஹீரோ மேஜிக் வித்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்கேன். அந்த பேப்பர் எல்லாம் எல்லா பக்கமும் ஒட்டுங்க, பேய் பக்கத்துல நெருங்காதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பேப்பரை அந்த பில்டிங் பூரா ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லா வேலையும் முடிச்ச உடனே ஒரு ஓரமா டீ குடிச்சிட்டு நிக்காங்க. ஷோவுக்கு வந்தவன ஒருத்தனை பிடிச்சி, சார் நான் உங்களோட பெரிய ஃபேன், நீங்க அந்த படத்துல நடிச்சவங்களாச்சேன்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் என்னடானா, நீங்க வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்ல சார் ஒரே செல்ஃபி ஒரு பயங்கரமான போஸ் ஒன்று கொடுங்க சார்ன்னு சொல்லுது. உடனே நோபிட்டாவை குனிய வச்சு காலை முதுகு மேல வச்சு போஸ் கொடுத்துட்டு இருக்கான். நோபிட்டா என்ன சார் இப்படி வச்சிருக்கீங்கன்னு கேட்கான். ஓ இந்த போஸ் பத்தாதான்னு சொல்லிட்டு காலை தலைக்கு மேலேயே வச்சிருந்தான். அவங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு அங்கேருந்து கிளம்பி போயிருந்தான். அப்படியே கட் பண்ண அந்த பக்கம் பல வருஷம் பண்ணி நடந்த மாதிரி 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினி அங்கேருந்து வரா. என்ன சோத்தையே பார்த்தது இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. சோலை பேயை எப்படி காமிக்கிங்கன்னு கேட்கும்போது சோடா குட்டி என்ன சொல்றானா, இந்த இருக்க பேய் குடுவையை திறந்தோடனே உள்ள இருந்து பேய் வருது, அவ பயந்து. அதுக்கப்புறம் அந்த பேய் அங்கிருந்து ஓடிடுது. இவங்க அந்த பேயை தேடி போகும்போது என்னடா கீழே தனியா இருக்குன்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் யூரின் போயிட்டா. யூரின் போயிட்டா, நான் ஒன்னும் யூரின் போலப்பானா அவன் அங்கிருந்து ஓடிடுறா. ஹீரோ இன்னும் எப்படி அந்த பேயை தேட முடியும், அது ஒன்றும் கவலைப்படாதப்பா, நான் தான் அதுக்குன்னே ஒரு மிஷின் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன், அதை வச்சு அந்த பேயை ட்ராக் பண்ணிடலான்னு நோபிட்டா சொல்லிக்கிட்டு இருக்கான். 2 பேரும் அந்த பேயை தேடி போறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம மொட்டமாமா அந்த மேக்கப் ரூம்ல இருப்பான். அப்ப என்னடானா ஒருத்தி கண்ணாடியை பார்த்து மேக்கப் போட்டுட்டு இருக்கா. நம்ம மொட்டமாமா குறுகுறுன்னு பார்க்க, அவன் திரும்பி பார்த்தோன்னே பேய் மாதிரி இருக்கா. நம்ம மொட்டை பக்கத்துலேயே இன்னொருத்திக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அது எப்படிமா நீ மட்டும் மேக்கப் போடாமலே இவ்வளோ பயங்கரமா இருக்கேன்னு கேட்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது சப்பமூக்கி பக்கத்துல வந்து பயமுறுத்த பார்க்கா. என்னை பார்த்து யாருமே பயப்பட மாட்டாங்கன்னு சொல்லி அழுதுகிட்டே அங்கிருந்து ஓடி போயிருதா. இவங்களும் அங்கிருந்து கிளம்பும் போது நம்ம மொட்டை அவாகிட்ட என்னோட ஹேர் ஸ்டைல் சரி பண்ணி விட்டுட்டு போன்னு சொல்றான். அதுக்கு கொஞ்சமாட்டு மண்டையில முடி இருக்கணும் மொட்டைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருதா. அதுக்கப்புறம் அந்த மொட்டை ரூம்ல தனியா இருக்கான். மூஞ்ச கண்ணாடியில பார்த்துட்டு இருக்கும்போது கரண்ட் போயிட்டு வருது. பின்னாடியே பார்த்தா அங்க தொலைஞ்சு போன பேய் இங்க வந்து நிக்கி. இவன் என்னடானா, நீ திரும்பவும் வந்துட்டியான்னு சொல்லி அதுகிட்ட பேசிக்கிட்டு அவன் மூஞ்ச என்ன ரியலா இருக்கு, மண்டையில வேற ஓட்ட கிடக்குன்னு சொல்லி கையை விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த சப்பமுக்கி கதவை
திறந்துட்டு வரா. அவன் என்ன டபுள் ஆக்டிங்னு கேட்டுட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்க அவளை காணும். அதுக்கப்புறம் இவ பெறத்தக்குடி வந்து பயமுறுத்துதா, அந்தால பயந்துருதான் மொட்டை. அதுக்கப்புறம் தான் அது உண்மையான பேயின்னு தெரியுது அவனுக்கு. பொடி பைத்தியம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பதான் நம்ம ஹீரோயின் பயமுறுத்தி விட்டுருதா. நம்ம ஹீரோயின் மொட்டையோட கையை பிடிச்சி ஒரு ரூம்ல கொண்டு விட்டுருதா. டைரக்டர் ஷோவை ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்தாரு. கோஸ்டேன்னு டைட்டில் கார்டு போட்டு ஷோவை ஆரம்பிக்காங்க. அவங்க வீட்டுல இருந்து எல்லாரும் லைவ்ல இந்த ஷோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தடியா நம்ம சொட்டைய இன்டர்வியூ எடுக்க கூப்பிட்டுதான் அவரும் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம மொட்டை சார் பேச ஆரம்பிக்காரு. எனக்கு நடந்த உண்மையான சம்பவத்தை நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லுதேன். பேயம் முன்ன நின்று அதோட காயத்திலேயே நான் கையை விட்டு ஆட்டினேன். அது நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கேட்டுச்சு. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு யாருக்கு நீ கல்யாணம் நடந்து அது என்கிட்ட அழுதுகிட்டே கேட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் மேல இருந்து அந்த பொம்மையை கீழே போட சொல்றா. போட்ட உடனே நம்ம மொட்டை சார் அலறுதாரு. டைரக்டர் உடனே கட்டுன்னு சொல்லி பிரேக் விட்டுருன்னு சொல்லியிருந்தாரு. ப்ரொடியூசர் ஓனர் கிட்ட இன்னைக்கு ஷோ டாப் டக்கரா இருக்க போதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் டைரக்டர் கூட இருந்த எடிட்டர் அந்த பேய் மறைச்சு என்னைய கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுது. அவன் உடனே அங்க இருந்து பயந்து ஓடி போயிருந்தான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் சோடா குட்டியும் அந்த பேயை கண்டுபிடிச்சிருந்தாங்க. அந்த பேய் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போக பார்க்கு. மேலதான் சுத்தி புனித பேப்பர் ஒட்டி வச்சிருக்கனால அதால தப்பிச்சு போக முடியல. கீழே வந்து விழுந்துருது. கீழே வந்து சோடா ஊட்டி நம்ம ஹீரோவும் அந்த குடுவைக்குள்ள பேய போக சொல்லிட்டு இருக்காங்க. மேலே இருந்து நம்ம ஹீரோயின் இந்த பேப்பர் கீழே விழுந்துட்டு பாருங்கன்னு சொல்லிட்டா. உடனே அந்த பேய் ஜன்னல் வழியா தப்பிச்சு போயிருது. நம்ம ஹீரோயின் ஷோக்கு நேரம் ஆயிட்டு சீக்கிரம் வாங்கன்னு சொல்றா. அதான் அந்த பேய் தப்பிச்சு போயிட்ட என்ன எங்க ஷோக்கு வரேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோ. சோடா ஊட்டி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃப்டிக்கு இன்னொன்னு எடுத்துட்டு வந்திருக்குன்னு சொல்றான். அப்படியே கட் பண்ணா 3 பேரும் செட்டுக்கு வந்துருந்தாங்க. அந்த மொட்டை தான் பயந்து போயிருக்கான் இல்லையா, என்னைய பாதுகாக்க உங்ககிட்ட எதாட்டி இருக்கான்னு மொட்டை கேட்க நம்ம சோடா குட்டி ஒரு பதக்கத்தை எடுத்து காமிக்கான். இது உங்களை பேய்கிட்ட இருந்து காப்பாத்துன்னு சொல்றான். அதுக்கு நீங்க 999 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். மொட்டை பயந்து போய் அது தொட்டு கொடுத்து அதை வாங்கிடலாம். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினையை கூட்டு வச்சு டைரக்டர் பேய் வேஷம் போட்டுட்டு இருந்த பொண்ணு எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினே போன் அடிச்சு அவங்க கூட இருந்த 2 பேர்த்திட்டையும் சொல்லி அவளை தேட சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஷோவை ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க. எடிட்டர் ஓடிட்டான்னு நம்ம ஹீரோயின் தான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் டிவி ஷோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தடியை நம்ம ஹீரோயும் சோடாவிட்டியும் மேடைக்கு கூப்பிடுதான் 2 பேரும் வந்துருந்தாங்க. ஆஹா பேயை காட்ட போறாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த குடுவையோட மூடிய துறப்பான். பேயும் வராது ஒன்னும் வராது, காலியா இருக்கும். அப்பதான் தெரியுது சோடாவிட்டி பேய் இல்லாத குடுவையை தூக்கிட்டு வந்திருக்காங்க. என்னடா பேய காணும்னு எல்லாரும் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதை சமாளிக்க பேய் உங்க கண்ணுக்கெல்லாம் தெரியாது, சோடா குட்டி அதுக்குன்னு ஒரு கேஜெட் ரெடி பண்ணி வச்சிருப்பான், இதாலதான் பார்க்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ப்ரொடியூசர் டைரக்டர் கிட்ட போய் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன நடக்குது அப்படி. நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உண்மையான பேய் தெரியுது. நம்ம சோடா கிட்ட பார்க்க சொல்லதான் அவனுக்கு தெரிய மாட்டேக்கு. போனா ஷோ அவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் பேய் பிடிச்ச மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருதா. இந்த பக்கம் அந்த தடியை எங்க டீம் ஒருத்தங்க மேல அந்த பேய் வந்துட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பேய் பிடிச்ச மாதிரி நம்ம ஹீரோவை பார்க்க ஓடி வர. நம்ம ஹீரோ காலை வச்சு வயிற்றுலேயே ஒரு எத்து விட்டுருதாரு. இந்த பக்கம் நம்ம டைரக்டர் கேமரால அவங்க 2 பேர்த்தையும் ஷூட் பண்ண சொல்றாரு. அவங்க 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோடா கிட்டே அவளை கயிறால கட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் சொல்ற நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அவசரப்பட்டு சாட்டையால அடிக்க ஆரம்பிச்சிருந்தாரு. உடனே அவ அதுலயே மயங்கிருதா. நம்ம ஹீரோ அந்த பேய் போயிட்டான்னு பக்கத்துல போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். உடனே அவ எந்திரிச்சு சாட்டையால அவரை திரும்பி அடிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம சோடா குட்டி அவன் கண்டுபிடிச்ச கண்ணை வச்சு 2 பேர்த்தையும் சுடுதான். 2 பேரும் மயங்கிருந்தாங்க. இந்த பக்கம் டைரக்டர் பிரேக் விட சொல்லியிருந்தாரு. இந்த பக்கம் 2 பேரும் மயங்கி கிடக்காங்க. சோடா குட்டி என்ன பண்ணாங்கன்னா நம்ம ஹீரோவோட கண்ணத்திலே அறைதான் 2 பேரும் எந்திரிச்சிருந்தாங்க. எல்லாரும் சுத்தி நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஷோவோட ஓனர் என்ன சொல்றாங்கன்னா டிஆர்பி ஏற ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு பேயை பார்த்திருப்பாரு இல்லையா, அது வந்து டைரக்டர் மேல பறந்துகிட்டு இருக்கு. உடனே எல்லாரும் பார்த்த உடனே அந்த பேய் வந்து டைரக்டர் உடம்புக்குள்ள போயிருது. டைரக்டர் பேய் ஆயிருந்தாரு. பாதி பேர் வெளில தப்பிச்சு ஓடிருந்தாங்க. மீதி பேர் அந்த எடிட்டிங் ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஷோ ஆரம்பிக்க நேரம் ஆயிருது. எல்லாரும் என்ன செய்யன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ 2 குரூப்பா பிரிஞ்சு விடுதாங்க. இந்த பேயை பிடிக்க ஒரு குரூப்பும் அதை ஷூட் பண்ணதுக்கு ஒரு குரூப்பும் 2 குரூப்பா பிரிஞ்சு விடுதாங்க. இன்னொரு பக்கம் அந்த பேய் வேஷம் போட்டவளை தேடி போயிருந்திருப்பா ஒருத்தி. அவ தனியா வந்து போன் பேசிக்கிட்டு நிக்கா. போன்ல என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா எனக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது யாருன்னா அந்த டைரக்டர் தான். இவன் பின்னாடி அந்த டைரக்டர் பேய் பிடிச்சு போய் நிக்கான். இவன் என்ன செய்தானா டைரக்டரோட கையை பிடிச்சி என் நெஞ்சில கை வச்சு என்ன சொல்லுதுன்னு கேளுன்னு சொல்லுதா. அவன் என்னடானா ஆரஞ்சு பழத்தை புனிதமாய் புனிஞ்சு எடுத்துருதான். அவ அங்கிருந்து அலறி அடிச்சுட்டு ஓடிடுதா. இப்போ ஷோவா அடுத்தால டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிக்காங்க. இப்ப அந்த தடியை என்ன சொல்லிட்டு போயிட்டு இருக்கானா, இப்ப எங்க கேங்ல ஒருத்தனை பேய் பிடிச்சிருக்கு, நாங்க அந்த பேயை தேடி தான் போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கான். போய்கிட்டே இருக்கும்போது ரூம்ல மொட்டை இறந்து கிடக்கான். அதை பார்த்து எல்லாரும் பயந்து போயிருந்தாங்க. டிவி ஷோவை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் பயந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன
சொல்லுதானா, இறந்து கொஞ்ச நேரம் தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரியாம கையில மீச்சிருந்தான். அந்த பாடி அப்படியே மேலே எந்திக்கி அவன் கையை மீச்சே காணாதுன்னு பக்கத்துல இருக்க குண்டனை அவன் கையை மீச்சி பார்க்கான். பாடி மேலையும் கீழையும் போயிட்டு இருக்கு. ஹீரோயின் அவர் முகத்தை க்ளோஸ் அப்ல எடுக்கணும்னு கேமரா கொண்டு போவா. காலை தெரியாம மெயின் பாயிண்ட்லயே கொண்டு வச்சிருவா. அவன் ஐயோ அம்மான்னு கத்திடுறான். அவன் எப்படி அந்த பேய்கிட்ட மாட்டினான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க எல்லாரும் கேங்க போயிட்டு இருந்திருக்கும் போது அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு இந்த பொண்ணை அந்த மேனேஜர் பேய் இழுத்துட்டு போய் பொண்ணை காப்பாற்ற எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கும்போது சோடா குட்டி அந்த பொண்ணும் கண்ணாலேயே காதல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சாகும்போதும் லவ் பண்ணிட்டு தான் சாவாங்க போல. மற்ற எல்லாரும் அவங்கள கூட்டிட்டு போயிருந்தாங்க, என்னைய மட்டும் தனியா விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட துட்டு கொடுத்து ஒரு பதக்கம் வாங்கியிருப்பான். அந்த பதக்கத்தை பார்த்தோன்னே அந்த பேய் ஓடி போயிருக்கும். அதுக்கப்புறம் நான் அங்கேயே மயங்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த பதக்கம் கீழே அடக்கும், அதை எடுத்து வச்சுக்கிட்டு தான் இந்த தடியனும் எனக்கு அதே மாதிரி ஒன்று கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அந்த பதக்கத்தை கொடுக்காரு. அங்க இருந்து அப்படியே கிளம்புதாங்க எல்லாரும். இன்னொரு பக்கம் அந்த சோப்பு கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணும் சோடா குட்டியும் ரெண்டு பேரும் இந்த கேமராவை ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. கேமரா ஆன் அவங்க முன்னாடியே அந்த டைரக்டர் பேயும் வந்து நிக்கி. இவங்க எல்லாரும் அங்கிருந்து அலறி அடிச்சுட்டு எடிட்டிங் ரூமுக்கே போயிருந்தாங்க. அந்த இடத்துக்கும் அந்த பேய் வந்துருது. நம்ம சோடா குட்டி யார்ட்டியாட்டு போன் இருக்கான்னு கேட்டு ஒரு மெமரி கார்டை பொருத்தி விடும். அந்த மொபைல்ல இருந்து யாரோ மந்திரம் சொல்ற மாதிரி சவுண்டு கேக்கு. அதை பார்த்தோன்னே அந்த பேய் அங்கிருந்து ஓடிடுது. ஊடையிலேயே ஒரு போன் கால் வருது. யாருங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த பேய் வந்து கண்ணாடி அடிச்சுட்டு அவனை தூக்கி வீசிடுது. சோப்பு ட்ரெஸ் போட்டு இந்த பொண்ணு ஏன் டார்லிங் ஏடா அடிக்கன்னு சொல்லி அந்த கேமராவை தூக்கி வீசுதான் அவன் மேல. நம்ம சோடா குட்டி உடனே அந்த பதக்கத்தை அந்த பேய் தலை மேல வைக்க அந்த பேய் அந்த உடம்புல இருந்து ஓடிடுது. இன்னொரு பக்கம் அந்த தடியன் சிறிய இடைவேளைக்கு அப்புறம் பார்க்கலான்னு சொல்லி முடிச்சிருந்தான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு மிஷின் வச்சிருந்தா அதுல சவுண்டு கேக்கு. அந்த பேய் இவங்களை பார்த்து வந்துகிட்டு நம்ம ஹீரோ உடனே அந்த பேயை பார்க்க மிஷினை மாட்டிக்கிட்டுதான். அந்த பேய் உடனே நம்ம ஹீரோவை கழுத்தை பிடிச்சி தூக்க ஆரம்பிக்கி. எல்லாரும் பயந்து ஒரு ஓரமா போய் நின்றுக்கிட்டுதாங்க. நம்ம ஹீரோ உடனே ஜாக்கெட்டை கழட்டி அந்த பேயை பிடிச்சிருந்தான். இந்த பேயை பிடிக்கும்போது நம்ம ஹீரோயினும் சேர்ந்து அந்த பேயை பிடிக்க ஹெல்ப் பண்ணுதா. ஆனால் அந்த பேய் அவங்க ரெண்டு பேர்த்தையும் இழுத்துக்கிட்டே போயிடுது. இவங்க ரெண்டு பேரும் பயந்து ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டாங்க. நம்ம ஹீரோயின் தான் தனியாக மாட்டிக்கிட்டால. நம்ம எடிட்டிங் ரூமுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லுது. அங்கே ஃபோன் எடுக்குறது நம்ம சோடா குட்டி. மாஸ்டரை பேய் பிடிச்சிட்டு போயிட்டு என்னோட கேமரா பேட்டரியும் தீர போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம சோடா குட்டி அவர் மாஸ்டர் ஆச்சு, அவர் பேயை கட்டுப்படுத்திடுவாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு வேணா பயமா இருந்தா அந்த ஸ்டிக்கரை சுற்றி ஒட்டிடுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ண அந்த பக்கம் ரெண்டு பேரும் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த சைடு கண்ணாடிக்குள்ள அந்த சப்பமுக்கி இருக்கா. அவளை பார்த்து ரெண்டு பேரும் பயந்துருந்தாங்க. மொட்டை அவளை அடையாளம் கண்டுபிடிச்சு விடுதான். அதுக்கப்புறம் மூணு பேரும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை அந்த பேய் தூக்கி போட்டு மீச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பேய் நம்ம ஹீரோவோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ சாகுத நிலைமைக்கு போயிருந்தாரு. நம்ம ஹீரோ பக்கத்திலேயே அந்த மாஸ்டர் நிக்காரு. நான் சொல்லி கொடுத்த மந்திரம் அது உனக்கு ஞாபகம் இருக்கா, சொல்லுன்னு சொல்றாரு. இல்லைன்னா அங்கேயே கடந்து சாவிடா நாயன்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோ உடனே அந்த பேய் மண்டை மேல கையை வச்சு மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கான். அந்த பேய் அங்க இருந்து ஓடி போயிருது. நம்ம ஹீரோ அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருந்தாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காமிக்காங்க. அந்த பேய் அங்க நடந்து போயிட்டு இருக்கு. இவங்க கீழே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு எலியை அந்த பேய் பிடிச்சு தின்னுக்கிட்டு இருக்கு. இவங்க ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. பக்கத்திலேயே முழுன்னு பீமாவுக்கு தம்பி மாதிரி ஒரு தனி. அது நம்ம ஹீரோயினை அங்க இருந்து தப்பிக்க ஹெல்ப் பண்ணுது. ஹெல்ப் பண்ணாலும் பண்ணிச்சு, திரும்ப கொண்டு அந்த ரூம்லயே விட்டுருது. உடனே பயந்து நம்ம ஹீரோயின் அந்த தடியனை தள்ளி விட்டுட்டு ஓடிடுதா. இந்த தடியனை அந்த ஆத்மா பிடிச்சி நூடுல்ஸ் மாதிரி உறிஞ்சி எடுத்துருது. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து தப்பிச்சு போயிடும். இன்னொரு பக்கம் இந்த மூணு பேரும் வழி தெரியாமல் அங்கேயும் போயிட்டு இருக்காங்க. ரெண்டு வழியாக பிரிஞ்சு போகுது. அந்த பதக்கத்தை வச்சு எட்டா டைல் போட்டு பார்க்காங்க. அது அங்கே தள்ளி போய் விழுந்துருது. இந்த பக்கம் அந்த பேயா இருந்தவா மேலே பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னம்மா மேலே பார்த்துக்கிட்டு இருக்கி, கீழே வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கும். இவங்க தெரியாமல் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அவள் பேய் மாதிரியே நடிக்கதா இவன் மொட்டை நினச்சிக்கிட்டு பக்கத்தில் வந்து இவன் சங்க பிடிச்சிருதா. பக்கத்தில் இருக்க தடியும் ஒரு பதக்கம் வச்சிருப்பான். அதை வச்சு அந்த பேயை ஒட்ட பார்க்கான். ஆனால் அவன் அங்கே ஓடி போயிருந்தா. அங்க இருந்து அந்த கீழே தவறி போன பதக்கத்தை எடுத்து வச்சுக்கிட்டான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது அந்த பேய் வந்துருது. அவங்களை யாரா பிடிச்சி இழுக்காங்க. அது யாருன்னா நம்ம ஹீரோ தான். அவர் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிருப்பாரு. ரெண்டு பேரும் அந்த பேய் போற வரைக்கும் காத்துக்கிட்டு. நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு கேமரா இருக்கு. அந்த கேமரா வழியா எடிட்டிங் ரூமுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அந்த பேய் நம்மளை விடாது, நம்மளை கொன்றும். அந்த பேயை அழிச்சாதான் நம்ம இங்க எல்லாரும் இங்க இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால நம்ம சோடா கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஆர்டிபிஷியல் தண்டரை உருவாக்க சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஷோவை ஸ்டார்ட் பண்ண டைம் ஆயிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம சொட்ட பேய் வேஷம் போட்ட பொண்ணுக்கு தான் பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுதா. ப்ரொடியூசர் என்ன சொல்லுதானா, அவன் இங்கே தானே இருக்கா, இதை முதலே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ப்ரொடியூசர் உடனே அவ கூட சண்டை போடுறதுக்கு அவளை தூக்கிட்டு வெளில ஓடிடுதான். ஷோவும் டிவியில் டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிச்சுட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பேயை தேடி போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணும் நம்ம சோடா குட்டியும் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சொட்டை அந்த தடியும் எல்லாரும் ஒன்னா பாத்துக்கிடுதாங்க. சோடா குட்டி கிட்ட அந்த பொண்ணு என்ன கேட்கானா, என்னால இதெல்லாம் முடியுமான்னு கேட்கா. ஆமாச்செல்லாம் உன்னால இதெல்லாம் முடியும், நீ பயப்படாத, அதான் நான் இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ சொன்ன வேலையை சோடா குட்டி செய்ய ஆரம்பிக்கும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த பேயை வரவழைக்கணும்னா வெர்ஜின் ரத்தம் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால நம்ம ஹீரோயின் யாராட்டாங்க வெர்ஜினா இருக்கீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அங்க ஒருத்தரும் வெர்ஜினே கிடையாது. லூஸா தான் நீ வெர்ஜின் தானேன்னு ஒருத்தி சொல்லுதா. ஆமா இல்ல
அப்படின்னு சொல்லிட்டு நான் வெர்ஜின் தான் சொல்லியிருந்தா. ஹீரோயின் சொல்லுதா அது ரத்தத்தை எடுத்தா எனக்கு ரொம்ப வலிக்குமேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் வலிக்காது, கையை மட்டும் கம்மி வலிக்காம எடுத்துருதான்னு சொல்லியிருந்தான். நம்ம ஹீரோ உடனே கையை பிடிச்சி கடிச்சுதான் ரத்தமா வடியுது, அதை ஒரு இதுல பிடிச்சு வச்சுருதான். இன்னொரு பக்கம் அந்த ப்ரொடியூசர் கூட சண்டை போட்ட பேய் அவனை அடிச்சு போட்டுட்டு இவளை பார்க்க வருது. உடனே நம்ம ஹீரோ ரத்தத்தை ஊத்திக்கிட்டே இருக்கான். பின்னாடி காஞ்சனா மாதிரி அது ரத்தத்தை நக்கிக்கிட்டு போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ கிட்ட வந்த பேய் நம்ம ஹீரோவை அடிக்க ஆரம்பிக்கி. உடனே நம்ம ஹீரோயின் ரத்த வாடையை பார்த்து அது அங்க ஹீரோயினை பார்த்து ஓடி போகுது. இன்னொரு பக்கம் நம்ம சோடா குட்டியும் மற்றவங்களும் சேர்ந்து அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தடியும் இதை பூரா டிவி ஷோல சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த சோடா குட்டி இருக்க நேரம் ஓடி வந்துகிட்டு இருக்கா. அந்த பேயும் பின்னாடியே துரத்திட்டு வந்துகிட்டு இருக்கு. இது பூரா நம்ம ஹீரோயின் வச்சிருந்த கேமரால ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. எல்லாரும் டிவி ஷோல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோடா குட்டி இருக்க இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்ததா பின்னாடியே அந்த பேயும் வந்துடுது. பின்னாடி நம்ம ஹீரோ வேகமாக ஓடி வந்து சோடா குட்டி கொடுத்த கன்னை வச்சு அந்த பேய் மேலே சுடுதான். உடனே சோடா குட்டி மெயின் ஆன் பண்ண மொட்டை கிட்ட சொல்லுவாரு. மொட்டை மெயின் ஆன் பண்ணாரு, ஆனால் ஃபீஸ் இல்லை. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பேய் கூட சண்டை போட்டுக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அங்கே தான் ஃபீஸ் கிடையாது. நம்ம மொட்டை என்ன செய்தானா ஹீரோ கொடுத்த பதக்கத்தை வச்சு செக் பண்ணி பார்க்கான், ஒர்க் ஆயிருது. இந்த பக்கம் நம்ம சோடா குட்டி ஆன் பண்ணி விட்டுதான் அங்கேருந்து எலக்ட்ரிக் ஷாக்காக அடிக்கி நம்ம ஹீரோ என்ன செய்தானா அவன் ஒரு பதக்கம் வச்சிருப்பான். அந்த பதக்கத்தை அந்த பேய் மேலே தூக்கி வீசான். அந்த பதக்கத்து மேலே அந்த இடி பட்டு அந்த பேயை மேலே படுது. உடனே அந்த பேய் கொஞ்ச நேரத்திலே அங்க இருந்து வெடிச்சு சதறிடுது. இந்த பக்கம் பில்டிங் பூரா லைட் ஆஃப் ஆயிருது. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அந்த லைட்லாம் திரும்ப ஆன் ஆகுது. இப்போ நம்ம தடியை என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நாங்க எல்லாரும் பொழைச்சிட்டோம், அந்த பேயை அழிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷோவை அதோட முடிக்காங்க. டிவி ஷோவை பார்த்துட்டு இருந்த எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. உள்ள இருந்த எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி போயிருந்தாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க. அடுத்த நாள் ஆகுது. நம்ம மாஸ்டர் எந்திரிச்சு பார்க்காரு. டேபிள் பூரா என்ன ஃபுட்டா இருக்கு, எங்கேயாட்டு இருந்து திருடிட்டு வந்துட்டீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அங்கேருந்து அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்த பொண்ணு வந்து நிற்கா. அவளும் நம்ம சோடா குட்டியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த கர்மாலாம் எப்போ நடந்துச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். வெளில ஏதோ சத்தம் கேட்கன்னு போய் பார்க்காங்க. வெளில ஒரே கூட்டம். டிவியில் அந்த ஷோவை பார்த்ததுக்கப்புறமா மாஸ்டருக்கு எல்லாரும் ஃபேன் ஆயிருந்தாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து நிற்காங்க. நம்ம ஹீரோ வந்துருந்தாரு. ஹீரோயின் ஃபிஷ் கொண்டு வந்திருப்பா. அதை நீ இன்னைக்கு அப்படியே இந்த மூவி முடிக்காங்க. இந்த மாதிரி வேறு எதுவும் மூவி பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு எதுவும் மூவியை ரிவ்யூ பண்ணணுன்னா வீடியோவில் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.